நீங்கள் ஒரு புதுசாக ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தேவி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட பார்த்துட்டிங்கன்னா நம்ம கம்பெனியில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் இருக்குது, டிகார்டிகேட்டர் மிஷின் இருக்குது, ஆயில் ஃபில்டர் மிஷின் இருக்குது, பெல்லட்டிங் மிஷின் இருக்குது, புண்ணாக்கு பொடி பண்ணுற மிஷின் இருக்குது, கொப்ரா கட்டர் மிஷின் இருக்குது. இதை தாண்டி நம்மக்கிட்ட பாட்டிலிங் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மிஷின்ஸ், ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய மல்டிபிள் மிஷின்ஸ் நம்மகிட்ட இருக்குது. பட் இந்த மிஷினரிஸில் எந்த மிஷின் உங்களுக்கு எப்போ தேவைப்படும்? நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எல்லா மிஷின்ஸும் வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இந்த பிஸ்னஸில் இந்த மிஷினரிஸ் இல்லாமல் நீங்கள் ரன் பண்ண முடியாதா? எந்த டைமில் உங்களுக்கு எந்த மிஷின் தேவைப்படும்? இப்போ நீங்கள் எந்த மிஷினை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது, எதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் பிசினஸ்ல ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸ் லைக் மரச்செக்கோ, ரோட்டரி செக்கோ, ஒரு எக்ஸ்பெல்லரோ, இந்த ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் மட்டும் வச்சு நம்ம பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. பட் இந்த நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கான ஹை ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியுமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நம்மளுக்கான ப்ராஃபிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழி தேடுறோம். ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, நான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றேன், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான ப்ராஃபிட் கம்மியா இருக்கு, என்னோட ப்ராஃபிட்டை நான் அதிகப்படுத்தலாம்னு பாக்குறேங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அடுத்த இயந்திரமா நீங்க ஆயில் ஃபில்டர் எடுக்கலாம். ஆயில் ஃபில்டர் நீங்க பயன்படுத்தும் போது நீங்க ரா மெட்டீரியல் எடுத்து உங்களுக்கான இன்கம் வர்றதுக்கான டைமை கட் டவுன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான இப்போ நீங்கள் லோனில் வாங்கியிருக்கீங்க, ஒரு இடத்துல கடன் வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு செலவு பண்ணக்கூடிய காஸ்ட்டை லைக் சம் ஆர் அதர் வேஸில் வந்து நம்ம கட் டவுன் பண்ண முடியும். அண்ட் இப்போ ஆயில் ஃபில்ட்ரேஷனுக்கு தெளிய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா உங்களுக்கு இடம் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் ஃபில்டர் மிஷின் இருக்கும்போது அந்த இடத்த கட் டவுன் பண்ணலாம், அந்த இடத்த சேவ் பண்ண முடியும். இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்து நீங்கள் எக்ஸ்பென்ஷன் எடுக்கும்போது டிகார்டிகேட்டர் இயந்திரம், லைக் நம்ம டிகார்டிகேட்டர் இயந்திரம் ஒரு டீஹஸ்கர், கோகோனட் டீஹஸ்கர், இதெல்லாமே காஸ்ட் கட் டவுன் பண்ணுறதுக்கான இயந்திரங்க. நீங்கள் கடலை முத்தா வாங்குறதுக்கும் கடலையாக வாங்குறதுக்கும் ரேட்டு வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கடலையாக வாங்கி அதை டிகார்டிகேஷன் பண்ணி நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஒரு அடிஷ்னல் ப்ராஃபிட் நம்மளால எடுக்க முடியும். லைக் அதை வந்து நெக்ஸ்ட் இயந்திரமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் பண்ணியாச்சுங்க. எனக்கு பாட்டிலிங்க்கு நிறைய செலவாகுது, லைக் இப்போ நீங்கள் ஒரு பாட்டிலுக்கு எனக்கு 10 ரூபா செலவு பண்ணுறேன், அந்த 10 ரூபாயை நான் வந்து கட் டவுன் பண்ணணும், இது எனக்கு ஒரு ப்ராஃபிட்டாக வரலாம், இல்லாட்டி என் கஸ்டமருக்கு வந்து ஆயில் ரேட் கம்மியாக கொடுக்குறக்காக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பேக்கேஜிங் மிஷின்ஸ், ஆயில் பேக்கெட்டிங் மிஷின்ஸ் மாதிரி நீங்கள் போடலாம். அதுன்னு போகும்போது உங்களுக்கு ஒரு பேக்கெட்டுக்கே அரௌண்ட் ஒரு 50 பைசே மாதிரி தான் உங்களுக்கான பேக்கிங் காஸ்ட் வரும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு எந்த இயந்திரங்கள் எப்போ தேவைப்படுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது போக ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும்னா நம்ம டீமுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸ் இனிஷியலாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ ரெடியாக இல்லைங்கிற பட்சத்தில் எப்போ தேவைப்படும், என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸை சப்ளை பண்ணுறதுக்கு நாம ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.